வணக்கம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு புலாவ் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பீன்ஸு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக. கேரட்டு, ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, சோம்பு தாளிக்க, தேங்காய் எண்ணெய், கூட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலு, பால் ஒரு டம்ளரு, உப்பு, அவ்வளோதாங்க இதுக்கு. இது எல்லாத்தையும் காயெல்லாம் இப்படி கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை நடுவில் கீரிக்கணும். வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிக்கணும், சாம்பார் கட் பண்ணுற மாதிரி. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கட் பண்ண காய் எல்லாத்தையுமே ஒரே வாட்டி தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனு, ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்து, தேங்காய் எண்ணெய் போட்டால் வாசனையாக இருக்கும், அதனால தான். நெய் வேணுன்னா கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுடுங்க. கட் பண்ணது எல்லாம் கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பூண்டு முழுசாகவே போடுங்க. பூண்டு கூட தாளிக்க சோம்பு மட்டும்தான். பட்டை கிராம்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு சோம்பே போடும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அரிசி வந்து 3 டம்ளர் கழுவி வச்சுக்கோங்க. 3 டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அரிசியை போட்டுக்கோங்க. தண்ணி இதிலே அளந்து ஊற்றிக்கிட்டு, நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அப்படியே போட்டேன். நீங்கள் கிளாஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 6 டம்ளர் தண்ணிக்கு 5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் வந்து நம்ம பால் ஊற்றிக்க போகிறோம். நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து செய்வாங்க புலவு, சேம் அதே தான். தேங்காய் பாலுக்கு பதில் நான் வந்து பால் ஆட் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக பண்ணுறது தான் இது. கலந்துக்குங்க. பழைய அரிசியாக இருக்குது அப்படின்னா இன்னும் 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். புது அரிசினா இந்த அளவே சரியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பழைய அரிசி இது, அதனால் இன்னும் கொஞ்சமாக பால் 1/4 டம்ளர் ஊற்றிக்கிறேன். உப்பு பார்த்து கலந்துக்குங்க. உப்பு வந்து இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் போட்டால் போதும். 1 2 போடுறேன். வேணும்னா நீங்கள் அப்புறம் கலந்துக்கும் போது கூட பார்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே உப்பு செக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் குக்கர் மூடி போட வேண்டாம், ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு இதில் வேணும்னா வேறு காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, அந்த மாதிரி. மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி காரமாக ஆகிடும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் ருசியாக. பெப்பர் வேணும்னாலும் நீங்கள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கீரி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் சேர்க்குறேன். மிளகாய் தூள் தூவி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். முந்திரி வேணும்னாலும் மேலே போட்டு தாளித்து போட்டுக்கலாம். இது எடுத்துகிட்டு இப்படி கலந்து விட்டுணும். கொஞ்சம் ஆறிட்டோம்னா சரியாக போயிடும். அவ்வளோதாங்க. செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.